ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப்பு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ரெண்டுத்தையும் ஒரு வெறும் பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 1/2 கிலோ கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீட்டமாக மெல்லிசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே பேனில் நம்ம எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த கோவக்காயை போட்டு நல்லா நம்ம வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த பவுடர் எல்லாமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்ததை இது கூட நல்லா நம்ம தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் ரெடி. இது நீங்கள் எந்த சாதத்து கூட வேணால் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது வெறும் தயிர் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.